அரூர் அருகே தொடர் மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த மரவள்ளி கிழங்கு, பருத்தி போன்ற பயிர்கள் நீரில் தேங்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் தரும் தகவல்களை கேட்கலாம். தருமபுரி மாவட்டத்தில் ஆங்காங்கே பெய்து வரும் கனமழையின் காரணமாக அரூர் அடுத்த லிங்காபுரம் ஏரி தற்போது நீர் நிரம்பி கோடி பெருக்கு எடுத்து வருகிறது. இதனால் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் அளவில் கரும்பு, நெற்பயிர், மஞ்சள் இது போன்ற விவசாயம் செய்து வரும் நிலையில் இந்த ஏரியிலிருந்து நீர் நிரம்பி வெளியே செல்வதால், குறிப்பாக நீரோடைகளை தூர்வாராமல் இருப்பதால் இங்குள்ள ஏரியிலிருந்து வெளியேறும் தண்ணீர் விவசாய நிலங்களுக்குள் புகுந்துள்ளன. சுமார் 100 ஏக்கர் அளவில் இங்குள்ள விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். தற்போது இது குறித்து நம்முடைய விவசாயி இருக்கிறார். இது குறித்து பாதிப்படையும் விவசாயிகள் குறித்து தற்போது கேட்போம். எங்களுடைய பகுதியில் பல வருடமாக இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நாங்கள் இந்த மாதிரி ஏரி நிரம்பி வழிஞ்சி அந்த உபரி நீர் சரியாக தூர் வாராதனால, கால்வாய் தூர் வாராதனால விவசாய நிலம்லாம் பாதிப்பு அடைஞ்சிருக்குதுங்க. இப்பொழுது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி பூராமே விவசாய நிலத்தில் தான் போயிட்டுருக்குது. எங்களது வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் பயிரிடப்பட்டுள்ள மரவள்ளி கிழங்கு, நெற்பயிர் மற்றும் கரும்பு, மஞ்சள் இது எல்லாமே எங்களுக்கு மூழ்கிட்டு தான் தண்ணி போயிட்டுருக்குதுங்க. இதற்கான நடவடிக்கை தமிழக அரசு விரைவாக எங்களுக்கு அந்த உபரி நீர் போகும் அந்த கால்வாயை சுத்தம் பண்ணி நீர்நிலைகள்லாம் இருக்கும்போது, அது இல்லாத இருக்கும்போதோ இல்லை இப்போதாச்சும் அவங்க தகுந்தபடி அதை எங்களுக்கு தூர்வாரி எங்களுடைய நிலத்தை பாதிப்படையாத அளவுக்கு எங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ வருஷம் இது மாதிரி நீங்கள் பாதிக்கப்பட்டு வரீங்கன்னு இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அரசு சார்பில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உங்கள் கோரிக்கையாக இருக்குது. இது சம்மந்தமாக நீங்கள் பல முறை கோரிக்கை வச்சுருக்கீங்களா? என்ன சொல்கிறாங்க? நாங்கள் பல முறை கோரிக்கை வச்சும் நாளைக்கு பார்க்க சொல்கிறோங்க. 1 மந்த் ஆகட்டும் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதுவரையிலும் எந்த அரசு அதிகாரியுமே பார்த்தது கிடையாதுங்க. நாங்கள் ஒவ்வொரு டைமும் இதே மாதிரி தான் கோரிக்கை வச்சுருக்கிறோம். அதை அவங்க சரியான படிக்கு செயல்படுத்தலைங்க. அது எங்களுக்கு அந்த வாய்க்கால்லாம் தூர்வாரி எங்களுக்கு இந்த நஷ்டீடு கொஞ்சம் வழங்கினா தமிழக அரசு மூலிமா எங்களுக்கு வந்துச்சுன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோங்க. தொடர் கனமழையின் காரணமாக ஏரி முழுவதும் நீர் நிரம்பி ஆங்காங்கே விவசாய நிலங்களுக்குள் புகுந்த தண்ணீரால் இங்குள்ள கிராம மக்கள், விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். வருடம் முழுக்க ஆண்டாண்டு தோறும் இது போன்ற நிலை தங்களுக்கு ஏற்பட்டு வருவதாகவும், எனவே அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இங்கு மழைநீர் காலத்தில் தூர்வாரப்பட்டிருந்தால் இந்த நிலை ஏற்பட்டு இருக்காது என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். எனவே தமிழக அரசு இது போன்ற மழைக்காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக தருமபுரி செய்தியாளர் ஸ்ரீனிவாசன்.